வாங்க எஸ்எஸ் ஹெல்த்தி ரெசிப்பியில் இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அது சப்பாத்தி கிரேவி. அது சிம்பிளாக குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே தேவையான பொருட்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, பச்சை மிளகா, முள்ளங்கி, 2 தக்காளி, கொத்தமல்லி தழை. வாங்க எப்படி வைக்கலாம், குக்கரில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் வணக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே தக்காளி கட் பண்ணதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சீக்கிரம் வணங்கிறதுக்காக போடுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு உப்பு போட்டங்காட்டி. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டாச்சு. இது கூட இல்லக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கி, பீன்ஸு, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம் குக்கரில். 3 காய் குக்கரில் போட்டேன். இது நல்லா பாசிப்பருப்பு 1 கப்பு க்ளீன் பண்ணி வச்சதை அதை 1 கப் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் வணக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். மீதி கொஞ்சம் பாதி உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீதி உப்பை கொஞ்சம் இப்போ போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுலேயே குக்கரில். இது கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டேன். நான் கலரி விட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டேன், காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேவி, சப்பாத்தி கிரேவி ரெடி. இந்த சப்பாத்தி கிரேவி நீங்கள் ரைஸுக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், ரொட்டி, இந்த கிரேவி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாங்க, மூணு விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிறதுக்குள்ளே நாங்கள் சப்பாத்தி மாவு பணிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த கிரேவிக்கு 2 சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். வாங்க, சப்பாத்தி போட்டாச்சு. விசிலும் அடங்கிடுச்சு. விசில் அடங்கிடுச்சு. எடுத்து நீக்கி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் கிரேவி எப்படி வந்துருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி அமுத்தி இந்த கிரேவியை கொஞ்சம் அப்படியே கடைஞ்ச மாதிரி இப்படி அமுத்தி விடுங்க கரண்டிலேயே. அது கொஞ்சம் திக்காயிரும்.
இந்த கிரேவி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிள் கிரேவி, ஒன்லி ஒரு 5 மினிட்ஸில் இந்த கிரேவி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஓகே, பாய்.